ஹே ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கான ரீடிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ திஸ் தெம். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அவர் உங்கள் மேலே என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி கொண்டு போகும் ஃப்யூச்சரில், இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸ் ப்ளஸ் அவர் ஃபீலிங்ஸ் ப்ளஸ் கைடன்ஸ் என்ன வருது ஏஞ்சல் கிட்ட இருந்து அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் மோரோவர் நான் வந்துட்டு பர்சனலாக வந்து எல்லாருக்கும் ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் போகுமா, இல்லை அவர் என்னை ஏமாத்துறாரா, என்கிட்ட ஜென்யூனாக இருக்கிறாரா, இல்லை இது பிரேக்கப்பில் போய் முடியுமா, இல்லை எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துப்பாங்க அந்த லவ்வுக்கு, இப்படி நிறையா கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம பர்சனலாக ரீடிங் எடுத்து பார்க்கலாம் டேட் ஆஃப் பர்த் வைஸ். ஸோ உங்களுக்கு அந்த பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டேக் பண்ணுறேன் கமெண்ட்டில், எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் நான் பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்ட், ஸோ கார்டு விசிபிலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, யூ பிஸ்னஸ் தெம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ரீடிங் பார்த்துட்ருக்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ரெசனேட் ஆகுதோ, எந்த மாதிரி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்ருக்க சில பேர் வந்து எப்படின்னா, நீங்களே போயிட்டு பாஸ்ட்டில் வந்துட்டு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்திருப்பீங்க. ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாத்துக்கும் நீங்களே வந்து ஸ்டெப் எடுத்துருப்பீங்க. கால், மெசேஜஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் ஸ்டெப்பு வந்து நீங்களே எடுத்திருப்பீங்க. அவங்கக்கிட்ட இருந்து எந்த ப்ரியாரிட்டியுமே உங்களுக்கு கிடச்சிருக்காது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டில். ஸோ அவர் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை நோக்கியே போயிட்டுருப்பார், ஜாபு அதை நோக்கியே போயிட்டுருப்பார். உங்களுக்கு எந்த ப்ரியாரிட்டியுமே வந்து இருந்திருக்காது பாஸ்ட்டில். ப்ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்பவே மியூச்சுவலாக சோல்மேட் கனெக்ஷன் நீங்கள் வந்து இதை நம்பிட்டு இருக்கீங்க. அண்ட் சீக்கிரமே இந்த செப்பரேஷன் சரியாகும், நான் அவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன், ஜென்யூனாக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஜென்யூனாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஒரு பார்ட்னரை கொண்டு வர எந்த ஐடியாவுமே உங்களுக்குள்ளே இல்லை. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி, இந்த பர்சன் தான் என்னோட சோல்மேட், இந்த பர்சன் தான் என் லைஃப் லாங் வர போகிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணுறேங்க, செப்பரேஷன்ஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக அமையறதுக்காக. இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷன், கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சில பேருக்கு இஃப் மேரீடு கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ வேலை, ஜாப் ஸ்ட்ரெஸ்னால எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை, மேம் என்னை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெக்னன்சி வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறது மூலயமா உங்கள் லைஃபே வந்து டோட்டல் சேஞ்ச் ஆகும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி உங்கள் பார்ட்னர் வந்து இன்னும் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். கெரியராக இல்லை ஒய்ஃபான்னு வரும்போது ஸோ ஒய்ஃபுக்கு இன்னும் அதிகமாக ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பாரு. நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு அதை அட்டன் பண்ணும்போது இன்னும் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து வேறு விதமாக வந்துட்டு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இஃப் இட் இஸ் நாட் எ மேரிட் கப், நீங்கள் மேரிட் கப்பல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த செப்பரேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இருக்குது, நல்லா தெரியுது. சில நாள் நல்லா பேசுகிறாரு, சில நாள் வந்து நல்லா பேச மாட்டேங்கிறாரு, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை. நான் ஜென்யூனாக தானே இருக்கேன், நான் எந்த இடத்துலையுமே எதுவுமே நான் வந்துட்டு பண்ணலையே, நான் ஜென்யூனாக இருக்கும்போது ஏன் அவர் வந்து இன்னும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், இன்னும் அவருக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப் லாங்காக அப்படிங்கிற மாதிரி உங்கள் எமோஷன்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரமே அந்த செலிப்ரேஷன் மொமெண்ட்டு வரும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, தென் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ தேர்ட் பர்சன்ஸை வச்சு ஏற்கனவே அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். ஸோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு ப்ரியாரிட்டைசேஷன் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக லைஃப்பில். ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க ஜென்யூனாக இருக்கும் போது அதையும் நீங்கள் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது, ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்புளை வச்சு சண்டை வருது, இல்லை வேறு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு,
ஒரு பெஸ்டி இருக்காங்க உங்கள் லைஃப்பில், உங்கள் பார்ட்னருக்கு ஒரு பெஸ்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இல்லை வேற ஒரு பொண்ணு கூட அவங்களுக்கு வந்து ஒரு 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 பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ உங்களை விட அவருக்கு அதை பெட்டராக தோணியிருக்கும். ஸோ அவங்களையா சூஸ் பண்ணுற ஒரு இம்பேலன்ஸ்டு சுச்சுவேஷனில் அவர் இருக்கிறார். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் அப்படி தான் இருந்திருக்காரு. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கும் அவர் உண்மையாக இல்லை, அந்த தேர்ட் பர்சனுக்கும் அவர் உண்மையாகவே இல்லை. சொல்லப்போனால் ரெண்டு பேர்ட்டையுமே லவ் அண்ட் கேர் காட்டுறாரு. அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி திரும்ப வந்துட்டு வருது, சண்டை வருது, பிரச்சனை வருது. ஸோ உங்களுக்கும் அவர் உண்மையாக இல்லாமல் இருக்கிறாரு, அந்த தேர்ட் பர்சனுக்குமே அவர் உண்மையாக இல்லை. சொல்லப்போனால் அவரே வந்துட்டு அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாரு. ஒரு ட்ரூ லவ் வந்து அவர் கையில் இருந்தும் அந்த பர்சன் வந்து அது அவரோ இல்லை அவளோ, அதை நீங்கள் யார் கூட கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி. ஸோ ரீடிங் வந்து ரெசனேட் ஆகிற விதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? யூ விசஸ் தெம் தான். ஸோ பார்க்குறவங்க மேல் எனர்ஜினா நீங்கள் ஃபீமேல் எனர்ஜினா மேல் எனர்ஜி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அதை வச்சுட்டு அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறார் அந்த ஆப்ஷனுங்கிற பேரில். அண்ட் மோர் ஓவர் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன தப்பு பண்ணோம், என்ன செஞ்சோம், தனக்குள்ளே இருந்த டாக்ஸிசிட்டி என்ன, தனக்குள்ளே இருந்த ஹேபிட்ஸ் என்ன, ஏன் இந்த கன்ஃபியூஷன்ஸு, நான் ஏன் வந்து 2 பொண்ணுங்களோட லைஃப்பில் வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக இருந்தேன், 2 பொண்ணுங்களுக்கும் நான் ஏன் ஃபீலிங்ஸ் கொடுத்து எந்த இடத்துல தப்பு பண்ணேன், இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு, இல்லை 2 பையனுக்கு நான் ஹோப் கொடுத்து நான் எந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணேன், மேல் எனர்ஜி ஒரு ஃபீமேல் எனர்ஜி. ஸோ கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகிற விதமாக எடுத்துக்கோங்க ரீடிங். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அங்கே ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில். ஸோ புரிஞ்சுப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னும் பெட்டராக வந்து கொண்டு போவாங்க. இஃப் மேரீடு கப்புள் அப்படின்னா மேரீடு கப்புளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கெரியரா இல்லை பார்ட்னரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு நான் பணம் சம்பாதிக்கணும், நான் பணத்தை நோக்கி ஓடணும், அப்புறம் தான் வந்துட்டு ஒய்ஃபு ஃபேமிலி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க வந்துட்டு போய் சொல்லிவிட்டு நிறையா விஷயங்கள் செய்கிறது, ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மணிக்காக அடுத்தடுத்து அந்த விஷயமாகவே ஓடிக்கிட்டே இருக்கிறது உங்கள் பார்ட்னர். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கும் அவர் உண்மையாக இருந்திருக்க மாட்டார். கேட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா சேர்ந்து வர்றது கிடையாது, எனக்கு டைம் இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல், ஃபேமிலி மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பார். ஸோ அதை இன்ட்ரெஸ்டே இல்லாங்கிறத நேரடியாக சொல்லாமல் அவர் வந்து ஒரு பொய் சொல்கிறது, இல்லைம்மா எனக்கு ஆஃபீஸில் வேலை இருந்தது, எனக்கு இந்த மாதிரி கெரியரில் எனக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அதனால தான் அட்டன் பண்ண முடியல, அந்த மாதிரி சின்ன சின்ன பொய் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு விதமாக ஒரு ஏமாத்துற ஸ்டேஜ்லேயே வச்சுருக்கிறாரு. ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு கேட்டாங்கன்னா கெரியரா இல்லை ஃபேமிலியான்னு வரும்போது ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியங்கிறத உணர்வார். கூடிய சீக்கிரமே அவரே உணர்வார். ஸோ ஃபைனான்ஸாக இல்லை எனக்கு ஃபேமிலியான்னு வரும்போது ஃபேமிலி எவ்வளோ ஒர்த்து, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவர் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா சுச்சுவேஷன்ஸ் அண்ட் லெசன்ஸ் வந்து அவர் லைஃப்பில் வந்துட்டு அமையும், அவர் அல்லது அவள். ஸோ வாட் எவர். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுற மாதிரி இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொமான்ஸ் ஏஞ்சல் வந்துட்டு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Okay. Free yourself, playfulness, reconciliation. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, reconciliations, calling in your soulmate. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க உங்களுக்கு வந்து ஒரு soulmate connection அண்ட் ரீகன்சிலேஷன் வந்து கட்டாயம் அமையும். அவர் வந்து அவரோ இல்லை அவளோ அவங்க லெசன்ஸை வந்து சீக்கிரமே வந்துட்டு லேர்ன் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஒர்த்தானது, எவ்வளோ வேல்யூவானது, நம்ம ஏமாற்றினது தப்பு அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே அவங்களே வந்துட்டு புரிய வரும் சீக்கிரமாக. ஸோ நான் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி தான் அவரோட தப்பு அவர் என்னங்கிறது புரிஞ்சுப்பார். அண்ட் லஸ்ட்டுக்காக இல்லாமல் நிஜமாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஒர்த்தாக வேல்யூவாக அன்பாக புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரமே வரும். அண்ட் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஸோ நோ வரி. அண்ட் கட்டாயம் வந்து இந்த ரீகன்சிலேஷன்ஸ்க்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு இப்போ உங்களை ஏமாற்றிட்டு இல்லை ஒரு ஆக்சிலேஷன் பீரியடில் இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் உங்களை தான் சூஸ் பண்ணுவார். பட் அதுக்கு முன்னாடி
நீங்கள் ஒரு டாக்ஸிசிட்டியில் இருக்கீங்க, 24 நேரம் வந்துட்டு அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு அப்சர்ஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க, ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக்கிங் பீரியடில் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கோங்க, க்ரோ அப் பண்ணுங்கள், அட்ராக்டிவாக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்கள் லைஃப் மேலே ஒரு கான்சன்ட்ரேட் வந்து கொண்டு வாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ரெடி டு கம். கண்டிப்பாக உங்களை தேடி அவர் வருவார் கூடிய சீக்கிரமே. அதுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு தயாராகிருக்கணும், உங்கள் லைஃபுக்காக உங்கள் பெட்டர் லைஃப் நீங்கள் வாழ்கிறதுக்கு தயாராகிருக்கணும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ உங்கள் ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் மென்டலி நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும், எமோஷனலி நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கான நபர் வந்து உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார். இப்போ அவருக்கு வந்து அந்த கர்மா பீரியட் வந்து அவர் வந்துட்டு அதை கூடிய சீக்கிரமே அந்த கர்மாவை வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுவார், லேர்ன் பண்ணுவார். ஸோ நோ வரி, இவர் வந்து உங்களுக்கான பர்சன் தான். எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட தான் வந்து சேருவார். அது என்னவோ ஏதோ அந்த சோல்மேட்டுங்கிற கனெக்ஷன்கிறதுனால எவ்வளோதான் நீங்கள் பிரேக்கப் அண்ட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து இவர் உங்களுக்கு தான், இவள் உங்களுக்கு தான். ஓகே, ஸோ ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஓகே, உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்கள் ஃபீலிங்ஸ். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நிஜமாகவே இப்போ என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஆஃப் இதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு கோவத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நினச்சி வருத்தப்படுறீங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன். ஸோ இந்த பிரேக்கப் அண்ட் செப்பரேஷன் நம்ம இப்போ இருக்கிறோம் காரணம் அப்படின்னா நான் ரியாக்ட் பண்ண விதம் தான் காரணம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு வேறு வழி தெரியல, நான் எப்படி என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது உங்ககிட்ட, நீயும் என்னை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நீ என்னை புரிஞ்சுக்கலன்னா வேறு யார் என்னை புரிஞ்சுப்பா? ஸோ நீ என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு தாட்டுக்காக தான் நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். அது உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி. ஸோ கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட பேசுகிறதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, ரொம்பவே வந்துட்டு இன்டென்ஸாக வந்துட்டு நான் எதுவுமே நினச்சி நான் பண்ணலை. கொஞ்சம் உங்களுக்குள்ள அந்த ஆர்கியூமெண்ட் நடந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டியை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கீங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி பர்சனை வச்சு நீங்கள் பண்ண அந்த ஆர்கியூமெண்ட், அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கே அதை வருத்தப்படுறீங்க நீங்களே. ஸோ நம்ம இப்படி பேசியிருக்க வேணாமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே அவரோட மெசேஜஸ்க்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா தெரியுது. ஓகே, அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் அல்லது அவள் போட்டவர் ரெசனேட் மேலே நினச்சி அப்படி நினச்சி ரெசனேட் பண்ணிட்டாங்க. ஸோ தெரியுதா, நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் வேல்யூ அவர் சீக்கிரமே புரிஞ்சுப்பார். பிகாஸ் இப்போ அவர் உணர்றாரு எத்தனை பேர் அவங்க கூட இருந்தாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி இல்லை அவருக்கு, நிஜமாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இப்போது நடந்த இந்த ஆர்கியூமெண்ட் அண்ட் ஃபைட் அண்ட் செப்பரேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்லை, நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, இது முடிஞ்சிருச்சா, இல்லை இது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, இதெல்லாம் எப்போ சீக்கிரம் மாறும்? ஸோ இந்த ட்ராமாலாம் எனக்கு போதும், இதோட முடிச்சுக்கலாம், நம்ம சீக்கிரம் எப்போ நம்ம பழைய மாதிரி நம்ம பேசலாம், என்னால் இந்த ட்ராமாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஸோ ரொம்ப எமோஷன்ஸில் வந்து உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் அவர் லைஃபே வந்து ரொம்ப வெறுமையாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் இருந்த அந்த பிளேஸை வந்துட்டு நிரப்புற மாதிரி வேறு யாருமே இல்லை அவர் லைஃப்லன்னு சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்து மாறுமா அப்படின்னு அவருக்குள்ளே அவர் கேள்வி கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த ட்ராமா வந்து சீக்கிரமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவருமே ரெடியாக இருக்கிறாரு. ஸோ சூன் ரீகனெக்ஷன் இட் வில் பி ஹேப்பன். ஓகே, ஸோ போத் அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குது எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ போத் ஐ லவ் யூ, யா ஐ லவ் யூ.
I love my life because it gave me you. I love you because you are my life. I carry your heart inside my heart. You are my soulmate. நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு ரீடிங்லேயும் சோல்மேட் தான் வந்தது, ஒரக்கல்லுமே எனக்கு சோல்மேட் தான் வந்தது, இந்த எனர்ஜிலேயுமே எனக்கு சோல்மேட் தான் வந்தது. ஸோ எப்போதுமே வந்துட்டு அவர் மனசில் வந்துட்டு நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இல்லை, எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்தாலுமே உங்களை பீட் பண்ணுற அளவுக்கு யாருமே இருக்க முடியாது. அவருக்கு ஆக்சிலேஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே உங்களை பீட் பண்ணிட முடியாது. நிஜமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அவர் லைஃப்பில் வந்ததாக இருக்கட்டும், அதில் அவர் லைஃப்பில் நீங்கள் வந்ததாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய இது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வரம்னே சொல்லலாம். ஓகே, ஐம் ஹாப்பி. ஸோ உங்களுக்கும் ரீடிங் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். ஸோ பர்சனலாக இன்னும் டெப்த்தாக நீங்கள் என்கிட்ட ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.